ஏய், நான் மதுமிதா பேசுறேன். சொல்லுங்க மேடம். சுப்பிரமணியமோட செல் ஆஃப்ல இருக்கு. சீட்ல வேற இல்ல. எங்க? அவர் எம்டி ரூம்ல தான் இருக்காரு. ஃபுல் டோஸ் வாங்கிட்டு இருக்காரு. நான் ஏன் புரிஞ்சுக்கணும்ன்ற இந்த ஆபீஸ்க்கு நீ எம்டியா நான் எம்டியா? ஹலோ, யார் பேசுறது? டாடி, நான் மது பேசுறேன். சொல்லுமா. சுப்பிரமணியத்தை திட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா. உனக்கு எப்படி தெரிஞ்சது? தெரியும். இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இனிமே அவரை திட்டக்கூடாது. எனக்கும் சுப்பிரமணியம்க்கும் ஒரு லவ் அஃபேர் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னது? இனிமே அவர்கிட்ட அன்பா மரியாதையா நடந்துக்குங்க. இல்லன்னா நான் சுப்பிரமணிய இழுத்துக்கிட்டு ஓடிடுவேன். புரியுதா? ஓகே சார். மிஸ்டர் சுப்பிரமணியம், ஏதோ டென்ஷன் தெரியாம கத்திட்ட. அத மனசுல வச்சுட்டு என்ன பழி வாங்கிட கூடாது. நான் பாவப்பட்ட எம்டி சார். நீ ஒண்ணும் பேச வேண்டாம். போ போ. நல்லா தான் இருந்தாரு. சரியான லூசு கிட்ட மாட்டிக்கிட்டோமா? ஹலோ. ஹாய், நான் தான் மது. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பார்ட்டி வந்துருங்க. எதுக்கு? எனக்கு பர்த்டே. ஓ, ஹாப்பி பர்த்டே. அத அங்க வந்து சொல்லுங்க. எங்கங்க? கோவளம் பீச். வரங்க. தேங்க்ஸ். ஷார்ப் 5 o'clock, ஓகே? ஹாய். ஹேய். பர்த்டே பார்ட்டின்னு சொன்ன? ஆமா. யாரையும் கூப்பிடலையா? நோ. ஏன்? Just like that. Just like that. கேக் கட் பண்ணலாமா? கேக் கட்டிங் கூட இருக்காங்க. என் பர்த்டே பார்ட்டி எப்படி இருக்கு? வெரைட்டி தான் இருக்கு. என்ன பாட்டு பாட மாட்டீங்களா? ஹாப்பி பர்த்டே சாங். அது கூட்டமா பாடினா தான் வரும், தனியா பாட வராது. முதல்ல இதை வச்சுக்கோ. ஆமா, என்ன ஒருத்தனை மட்டும் கூப்பிட்டுருக்கிய, உன் ஐடியா என்ன? சும்மாதான். சும்மாவா? ஏன் இதெல்லாம் பார்த்தா நான் உங்களை லவ் பண்ற மாதிரி தெரியலையா? தெரியலையே. ஏன் தெரியல? உனக்கு என்ன லவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அதனால தெரியல. ஒருவேளை நான் உங்களை லவ் பண்ணினா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ லவ் பண்ணாலும் நான் லவ் பண்ண விரும்பல. எனக்கு வெக்கப்பட்டு பேசி பழக்கம் இல்ல. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியல, எப்போ என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. ஐ லைக் யூ. எவன்டா இவனோட டிரைவிங் லைசென்ஸ் கொடுத்தது? தண்ணி வண்டியை தண்ணி கட்டுற மாதிரி ஓட்டான். ஏய், தண்ணி வண்டி நிறுத்து. வண்டியை நிறுத்து. ஏய், யோ. மாப்ள நீயா? எப்படி மாப்ள இருக்கிற? பார்த்து பல நாள் ஆயி போச்சு. சுமதி எங்கயாவது பாத்தியா? சுமதியா? தயவு செஞ்சு என்ன பார்த்தத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் பார்க்கவே இல்லை மாப்ள. சரி, அவளை எங்கயாவது பார்த்தா நான் அவளுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லு. சொல்லலாம். ஒரு 62 rupees இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இரு. அம்மா, இதை வச்சுக்கோ. அவளை பார்த்தா மறக்காம சொல்லு. வரேன். மாப்பிள, சுமதி கையில உன் போட்டோவை நான் பார்த்தேனே. என்னையா சொல்ற? இப்பதான் பார்க்கலன்னு சொன்ன. அப்படியா சொன்ன? ஏன் சொன்ன? யோ, எப்ப பார்த்த, எங்க பார்த்த? ஏன் மாப்பிள, எந்த ஒயின் ஷாப் கிட்ட பார்த்தேன்? கேகே நகரா அசோக் நகரா? அவ அங்கதான் எங்கேயோ இருக்கணும். ரெண்டுல எதுன்னு சொல்லு. கேகே நகர். அது இல்ல. அசோக் நகர். அதுவும் இல்ல. யோ, தெளிவா சொல்லியா? அவ எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒண்ணு, கேகே நகர்ல இருந்தா அசோக் நகர்ல இருக்க முடியாது. அசோக் நகர்ல இருந்தா கேகே நகர்ல இருக்க முடியாது. இப்ப கிளியரா இருக்கணுமே. யோ, ஏன் கழுத்தா இருக்கிற? ஞாபகம் வந்துச்சா? ஞாபகம் வந்தா ஆணு கத்துவாங்க. நான் ஆணு கத்தினே ஞாபகம் வருதான்னு பார்க்க வரவே இல்லை. ஐயோ, சரி, இனிமே அவளை பார்த்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. நீ கவலைப்படாத, கன்ஃபார்மா சொல்றேன். வரேன் மாப்பிள. யார் அந்த சுமதி? எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ இருக்கா. அந்த நம்பிக்கையில தான் நான் தேடிட்டு இருக்கேன்.